ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் அதர் வீடியோஸ் அதே மாதிரி அதர்ஸோட அசெட்ஸ் மூலமாக டிஜிட்டல் அசெட் மூலமாக நீங்கள் எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து அதர்ஸ் வீடியோ அதர்ஸ் அசெட்ஸ் இது ரெண்டுமே என்ன கான்செப்ட்னா, இது வந்து நாங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு இதை தாராளமாக இப்போ நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு அசெட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அல்லது கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து நம்ம ஓனாக மணி மேக் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதில் என்ன பிரச்சனைன்னு ஒரு சொன்னால், இப்போ வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஃபேஸ் காட்ட இல்லாது. அதே மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேஷன் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு ஒரு சொன்னால் அப்படி இல்லை. ஏன்னா இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கிற கான்செப்டே எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் உள்ளாக்குனாலும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் நல்ல டாப் லெவல் பெர்ஃபார்ம் பண்ணாலும் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது எப்படின்னா நீங்கள் அவங்கள வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறது. நான் இது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இந்த ஃப்ரீலான்சர், மிடில் மேன், டொமைன் ஃபிளிப்பிங் இப்படின்னு சொல்லிடுவோம். அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஓனான எதுவுமே இல்லை. பட் வந்து எங்களுக்கு அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்குன்னு சொன்னால் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுல சூப்பர்வைசர் வந்து சும்மா ஒர்க் பண்ணுற நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த கூலி வேலை செய்கிறாங்க தான். பட் அவங்கள விட இந்த சூப்பர்வைசர் கூடுதலாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் இதில் சொல்கிறேன், நாலேஜ் மேனேஜர்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுற ஸ்கில் வந்து அந்த லேர்னிங் மூலமாக கிடைக்கிது. அப்படியான ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே லீகலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து ஓப், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், விசிட்டர்ஸை பாருங்கள் இதில். ஓகே, மந்த்லி வந்து 10 மில்லியனுக்கு மேலே விசிட்டர்ஸ் வராங்க. ஈவன் இதை மாதிரி இதான் ஸ்டார்ட்டில் இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது. அதுக்கு முதல் நிறைய வெப்சைட் இருந்தாலும் பட் இதில் இந்த கிளிப்பிங்கிற கான்செப்டை நல்ல ரொம்ப பிரபலியமாக்கின ஒரு வெப்சைட்னா அது ஓப்புக்கு தான் சேரும். ஸோ இதில் தான் நாங்கள் ரெண்டு அஃபிலியேட்டே நாங்கள் இல்லாமல் பண்ண போகிறோம், கிளிப்பிங் இதெல்லாம் பண்ண போகிறோம். அது எப்படி என்ன கான்செப்ட்ங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் வேணும். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அது சம்மந்தமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இதில் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இது வந்து 100% ஃப்ரீ. நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் சில விஷயங்கள் மட்டும் இருக்குது. ஓகே, இந்த கிளிப்பிங்கில் நான் சொல்ல போகக்குள்ள சொல்கிறேன். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க இதில் கான்செப்டை நான் உங்களுக்கு சம்மரியாக சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ இந்த இருக்கிறது இவர் வந்து இவர்கிட்ட ஒரு வீடியோஸ் இருக்குது, இவர்கிட்ட அசெட்ஸ் வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸை நம்ம என்ன செய்யணும், சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது என்னென்னா, இந்த வீடியோஸில் 1000 வியூஸ் போனிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து $2 பே பண்ணுவாங்க. மினிமம் 1000 போகணும். இதை கம்பேர் பண்ணக்குள்ள இது ஓவரால் சோஷியல் மீடியாஸில் வரும். நீங்கள் யூடியூப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்னா இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணால் சரி. ஓகே, இதில் என்னென்னா, நீங்கள் வியூஸ் உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்ச் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே தேவையில்லை. அவங்க எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. வீடியோஸுக்கு வியூஸ் போகணும். அப்போ அதில் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் செட்டப் பண்ணி விட்டீங்கன்னா அது ஓட்டோவாக வியூஸ் போகும். அதை நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். அதை நம்ம டீப்பாக பார்ப்போம், கண்டினியூவாக வாட்ச் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ இதில் நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் உள்ள, அதாவது நாங்கள் ரெண்டு கான்செப்ட்டை ஆன்லைன் மணி மேக்கிங்கில் யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணதுமே அங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக தான் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ரன் பண்ணுறது. இன்னொன்று வந்து பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கன்வர்சேஷன் நடக்க ஏர்னிங்ஸும் வரும். ஸோ அந்த கான்செப்ட் உள்ளது தான். ஸோ இதில் நாங்கள் ரெண்டையும் உள்ளடக்கணும். அதாவது நீங்கள் எப்படி என்ட்ரு ஆகணும் மணி மேக்கிங்கில், ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் என்ட்ரு ஆகணும், பேசிவ் இன்கமில் நீங்கள் கொண்டு முடிக்கணும். அப்போ ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் என்ட்ரு ஆகினா தான் உங்களோட கண்ட்ரோலில் ஒரு இன்கம் ஒன்று ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அங்கே 0.01 02 இதிலிருந்து $600 மட்டும் ஜாப் வரும். அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டாக இருக்கும். உங்களோட திறமை என்னென்னா எது இது குறைய இருக்குதோ அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட மணி மேக்கிங் ஸ்கில்லை மணி மேக்கிங்காக வளர்த்துக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிற மணியை ஏர்ன் பண்ணிவிட்டு இங்கேவே நீங்கள் என்ன செய்யலாம், இதை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட். கென்வாவை மந்த்லி $5, அந்த மந்த்லி $5 பே பண்ணிவிட்டு கென்வாவில் அவ்வளோ ஆசை. நீங்கள் நான் என்னை சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸில் சில மணி மேக்கிங் ஸ்கீம் படிக்கிறோம். என்னன்னு சொன்னால் வீடியோ யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுறது. ஏஐ வீடியோ, இது ஏஐ வீடியோவா, ஏஐ வீடியோ இந்த ஏஐ டூல்ஸ் மூலம் மணி மேக் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏர்னிங்ஸும் வரும். ஓகே, வீடியோ செல்லிங்கெல்லாம் அடோபி ஸ்டாக், சட்டர் ஸ்டாக் இதெல்லாம் நாங்கள் டீச் பண்ணுறோம். அது ஒரு வீடியோக்கு $10 $20 வரும். சேல்ஸ் நடந்தால் அங்கே நம்ம $5 தான் கொடுத்து மந்த்லி அன்லிமிட்டடாக க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறது தான் முக்கியமாக. ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் இதை இது பண்ண போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான முழுமையான கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ், இந்தியாவில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ் ஒரு வெப்சைட்டில் பாருங்கள் 3000. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணால் உங்களுக்கு நாங்களே என்ன பண்ணுவோம்னா இதை டபுள் ஆக்கிற கான்செப்ட் ஒன்று சொல்லுவோம். அப்படி பார்க்க போகல இதில் அந்த 99% இருக்கிறாங்களே இவங்க தான் உண்மையாக பெர்ஃபார்மன்ஸ். மற்றவங்க அவங்களோட எண்ணியாக இருக்கும், ஷடோவாக தான் இருக்கும். அதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ எப்படியுமே நான் ஒரு பொதுவான ஒரு கான்செப்டை சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் இந்த மணி மேக்கிங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த யோசிச்சுக்கொள்ளுங்க.
மணி மேக்கிங்னா நான் இது எங்களோட கிளாஸில் இருக்கணும்னு சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணாலும் சரி, யூடியூப் சேனல் ரன் பண்ணாலும் சரி, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் யூடியூப்பில் நல்ல பிரபல்யமானது பிறகு குயிக்காக அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க, அதை யோசிச்சிங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஸோ அந்த வகையில் தான் இதுவும் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு டாக்டர் வந்து நல்லா படித்து எம்பிபிஎஸ் ஆகிட்டான்னு சொன்னால் லீகலாக அவர் என்ன செய்வார், அவர் ஏர்னிங்ஸை கூட்டுறதுக்காக ஒன்று விசிட் போவார், அல்லது அவரே கிளினிக் ஓப்பன் பண்ணுவார், நிறைய விஷயங்கள் இப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் சில கன்சல்டேஷன் கொடுப்பாரு, அப்படி இது பண்ணுவாங்க தானே. ஸோ இந்த கன்செப்டை தான் இங்கேயும் யூஸ் பண்ணணுமா? ஓகே ரைட். ஸோ இதில் பாருங்கள், இதில் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் எவ்வளோ பண்ணுவாங்க, இது ஒரு நாளைக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ணிக்க 2 சர்வே. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த இருப்பீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இந்த வெப்சைட் இருக்குது, இது ஒரு வெல்த்தியான வெப்சைட். நாங்கள் ஒரு 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். இந்த 12 டைப் ஆஃப் வெப்சைட்லையும் இந்த வெப்சைட்டுக்கு தானே, இந்த வெப்சைட்டில் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், அதே மாதிரி டாஸ்க் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம், எல்லாமே ஒரே வெப்சைட்டில் செய்யலாம். அப்போ உங்களோட ஏர்னிங்ஸும் வந்து எப்போதுமே கூட இருக்கும். அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்கே க்ளோன் வெப்சைட் ஒன்று இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்டே இன்னொரு வெப்சைட்டோட இன்டெகிரேட் ஆகி, அதாவது இந்த இருக்கிற வெப்சைட்டோட இந்த வெப்சைட்டோட இன்டெகிரேட் ஆகி செய்யுது. ஓகே, அப்போ நீங்கள் நம்ம ரெண்டையுமே லீகலாகவே யூஸ் பண்ணலாம். இங்கே பண்ணுறதுக்கு அதே அங்கேயும் இப்படி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் மணி மேக்கிங்கில் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்கள் லாங் டைம் இருப்பீங்க. அப்படி இல்லை வார பார்க்குற அது ஒர்க் இருக்கும், ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன், 2 நாள் ட்ரை பண்ணுறேன், அதோட விட்டு போட்டு போகிறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் இது பண்ணணும். பாருங்கள், இதில் $22 போனஸ், $57, இதில் $10, இதில் $8 இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ 7வது வித்ரோல் எடுத்திருக்கிறா சுமார் 11,000. ஸோ இவர் வந்து ஒரு வித்ரோல் எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வித்ரோல் எடுத்திருக்கிறாரு. இவர் ஒரு கேர்ள் ஒன்று வித்ரோல் எடுத்திருக்காரு 9,000. இவர் கவர்மெண்ட் ஒர்க்கர் வித்ரோல் எடுத்திருக்காரு 12,000, 12,000. இவர் சர்வே ஒரு நாளைக்கு 2-3 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இமேஜ் செல் பண்ணிட்டு மணி மேக் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒரு வித்ரோல் இந்த இமேஜ் செல்லிங்ஸ் மூலம் மணி மேக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சர்வே ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கு 2-3 சர்வேஸ். ஸோ இதில் வந்து மணி மேக் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி நிறைய மணி மேக்கிங் ப்ரூஃப்ஸ்கள் இதில் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. சுமார் 3,000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கேன். இவங்க ஏர்ன் பண்ணுற மணி என்ன பண்ணுறாங்க, இப்போ இதில் நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக தான் மாறீங்க, அந்த தேவையை வந்து இவங்க எப்படி பூர்த்தி செய்கிறாங்கிறத வந்து நான் இதில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம 6 இயர்ஸ் பிஸ்னஸ் இருக்கேன், 6 ஹவர் இன்சூரன்ஸில் ஏர்னிங்ஸை நான் ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ரைட். இதில் பாருங்கள், ஒரு ஆள் ஏர்ன் பண்ணிவிட்டு அவர் அந்த ஏர்னிங்ஸை வச்சு மொபைல் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னா, உங்களோட பர்சனல் அப்கிரேட், அவரோட பர்சனல் அந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட். பட் இவங்க வந்து அந்த ஏர்னிங்ஸை கூட்டுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணா பாருங்கள், ஒரே கல்லில் 2 மாங்க. எப்படியோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற நாலேஜ் ஏர்ன் பண்ணுறது, நீங்கள் தான் அதை வச்சு எப்படி உழைக்கணுங்கிறத நீங்கள் இது பண்ணி எடுக்கணும். நம்ம அதுக்குரிய கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா இதில் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணது, அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன், ஒர்க் பண்ணுறதுல வர டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள், அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுற $, யூரோ, கிரிப்டோ, இது எல்லாத்தையுமே வந்து ரூபியால் உங்களோட லோக்கல் பேங்க் கன்வெர்ட் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே பேக்கப் வந்து நாங்கள் எந்த இடத்துல என்ன தேவை செய்வோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் அந்த பெர்ஃபார்மன்ஸை சரியாக இன்க்ளூட் பண்ணிங்கன்னா சரியா. ஓகே, ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஷார்ட் கட் எதுவுமே இல்லை, ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற கன்செப்ட் இல்லை. ஸோ எந்த ஒரு ஷார்ட்டான கேரண்டிஸும் இல்லை. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரி, ப்ராப்பரான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணணும், நீங்கள் டெடிக்கேஷனாகவும் கன்சிஸ்டண்டாகவும் இருந்தீங்கன்னா சரி. ஸோ இது யாருக்கு மோஸ்ட்டு சூட்டபிள், எந்த பிகினர்ஸ்னால் நீங்கள் யாரெல்லாம் பொறுமையாக இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இதை ஏர்ன் பண்ண தயாரிக்கணும், உங்களுக்கு மோஸ்ட்டு சூட்டபிள். இது வந்து அன்றைக்கே ஏர்ன் பண்ணிவிட்டு அன்றைக்கே வித்ரோ இந்த டைப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண அன்றைக்கி நீங்கள் $1, $3 சொல்லி கன்செப்ட் இருக்குது, அதில் ஏர்ன் பண்ணிங்க நீங்கள் அன்றைக்கி வித்ரோ பண்ணக்கூடிய மாதிரி கன்செப்ட் தானே அது. அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கிறது. ஸோ இங்கே டிகிரியோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ, லேப்டாப்போ எதுவுமே தேவையில்லை. இங்கே ஒரு லக்கும் இல்லை, ஃபேக்கும் இல்லை, கன்சிஸ்டண்டான ஒரு கரெக்டான கைடன்ஸை தரும். அதுக்கு நீங்கள் கட்டாயம் எக்ஷன் போடணும், அப்போ தான் ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்கள். நிறைய பேரும் மொபைல்லையே வச்சுக்கிட்டு அதில் ஒரு கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ண தெரியாமல் இருக்கிறாங்க. காப்பி பண்ண தெரியாமல் இருந்தவங்க எல்லாம் பிறகு அவருடைய சீனியர்ஸை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அப்போ அப்படியான ஆட்களுக்கெல்லாம் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சோர்ஸாக இருக்குது. என்னென்னா உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல வைஃபை வாங்கி, கம்ப்யூட்டர் வாங்கி, எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வேலையை பார்த்துட்டு ஏறாது. அப்போ அப்படி இல்லாமல் உங்கள்கிட்ட இப்போ என்ன சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸ், இப்போ நான் சொன்னதான ஒரு ஆள் வந்து ஏர்ன் பண்ண மணியை வச்சு கம்ப்யூட்டர் ஃபோன் வாங்கியிருக்காங்க, அப்படி நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்லி மெத்தட், மொபைல் பேஸ்டு இருக்குது, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. கன்சிஸ்டான எஃபர்ட்டை ஒரு ப்ராப்பரான டைரெக்ஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இங்கே டிகிரியோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை, ஒரு ஸ்மார்ட் கைடன்ஸ் ஒன்று தருவோமா. உங்களோட கையில் மொபைல் ஃபோன் இருந்தாலே நீங்கள் இதை உருவாக்கி கொள்ளலாம். எந்த ஒரு காலநிலையிலேருந்து வீட்டிலேருந்து நீங்கள் வருமானம் முடிக்கக்கூடிய கன்செப்ட் தானே. ஸோ இதில் நீங்கள்
ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்கள் வெளியில் மழையோ வெயிலோ எந்த ஒரு காலநிலை இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கே இருக்கக்கூடே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை தரப்போகுதுன்னு சொன்னால் அது இந்த மணி மேக்கிங் கான்செப்ட், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மணி மேக்கிங். அதுலேயும் இந்த ஆன்லைன் ஜாப் பிரபல்யமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது. ஓகே ரைட். இதில் நாங்கள் 6+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட் ஒர்க்கர், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, 1500 மேற்பட்ட மாணவர்கள் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 3000க்கு மேலே ப்ரூஃப்ஸ் இருக்குது. எல்லாமே மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தட்டாக நீங்கள் மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் நாங்கள் கிளாஸ் கைட் பண்ணுவோம். 1 மாதம் 2 மாதம் அந்த முழுமையான ஃப்ரீடம் உங்களுக்கு, லைஃப் டைம் எக்ஸஸ். கிளாஸ் ஃபீஸ் மட்டும்தான், வேறு எந்த ஒரு அடிஷனல் ஃபீஸும் உங்களுக்கு இல்லை. ஓகே, இதில் வந்து நீங்கள் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், இன்கம் ஃப்ரீ எல்லாம் சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மேட் தானே. இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எம்எல்எம்மோ எந்த ஒரு கன்செப்ட்டும் இல்லை. 100% ரிஸ்க் ஃப்ரீ. இதில் மொபைலில் ஏர்ன் பண்ணவங்களோட ப்ரூஃப் ஷேர் பண்ணுறதுக்கும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு வைடாக மணி மேக் பண்ணவங்க ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணுறதுக்கு அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி லைவாக சேர்வீங்களா என்ன ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் சம்மந்தமாக அதோட ஓனர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சில இது கேட்பாங்க, உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அது சம்மந்தமாக ஷேர் பண்ணுறதுக்கு இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. லைவாக ஸ்ரீலங்காவில் சர்வே ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரைவேட் லைசன் உள்ள பிஎல்ஆர் கன்செப்ட். ஸோ இது என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் $1.49 அன்லிமிட்டடான பிடிஎஃப் எக்ஸஸ் உங்களுக்கு தந்திருக்கேன். இதில் ஃபேஸ்புக்கில் மணி மேக் பண்ணுறது, ஏஐயில் மணி மேக் பண்ணுறது, டிசைன் க்ளவுடில் மணி மேக் பண்ணுறது, கெப்கட்டில் மணி மேக் பண்ணுறது, ப்ளோக்கரில் மணி மேக் பண்ணுறது, பெசிவ் இன்கம் எப்படி ஜெனரேட் பண்ணி எடுக்கிறது, ChatGPTயில் எப்படி மணி மேக் பண்ணுறது, கென்வாவில் மணி மேக் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் டிசைனர் மிடில் மேனாக இருந்து எப்படி மணி மேக் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஆர்டிகல் ரைட்டிங்கில் டீச் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுறது, ஃபைல் கன்வர்சேஷனில் மணி மேக் பண்ணுறது, பெக்சலில், ஃப்ரீலான்சரில், அலி எக்ஸ்பிரஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி மணி மேக் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையானது நீங்கள் இந்த எக்ஸஸை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்லிமிட்டட் எக்ஸஸாக இதை நீங்கள் ரீசெல் பண்ணலாம், உங்களோட அஃபிலியேட் லிங்க் கட் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை மாற்றி எடுக்கலாமா, எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் உங்களுக்கு இங்கே வராது. ஓகேயா? ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ 6+ இயர்ஸ் பிஸ்னஸ் வரைக்கும் பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் கைடன்ஸ் டே 1லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி நீங்கள் இதில் இருக்கும். உங்களுக்கு எப்போ இருமோ அப்போ பெர்ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்குன்னு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட்டாக இதில் சோஷியல் மீடியாஸ் இருக்குது. சோஷியல் மீடியாஸை செக் பண்ணி அதே போல் கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி, அதாவது இந்த டெலிகிராம் சேனல் எக்ஸஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கில் டெலிகிராம் எக்ஸஸ் இருக்கும், எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் வீடியோ பயோலையும் இதில் கண்டெக்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸை பை பண்ணுற லிங்க், அதே மாதிரி இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க், அதே மாதிரி இந்த டெலிகிராம் எக்ஸஸ் லிங்க், அதே மாதிரி இதில் ஒரு டூல் ஒன்று போட்டிருக்கேன். இந்தியன்ஸ் அட்மின் உள்ள ஒரு டூல், ரைட்டிங், கண்டென்ட் ஜெனரேஷன், இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷன், அதே மாதிரி நிறைய டூல்ஸ் நீங்கள் ரைட்டிங்குரிய நிறைய ஃப்ரீயான டூல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதை நீங்கள் கோர்சஸை பை பண்ணக்கூடியது. பை பண்ணிவிட்டு நீங்கள் ரிசிப்ட் வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த லிங்க்கில் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு உங்களோட ரிசிப்ட் எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக பேமெண்ட் பண்ணணும், கிரிப்டோவில் ஸ்கிரில் பயணியர்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் சில டீட்டெயில்ஸும் போட்டுருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமது பாடநெறி எவ்வாறு வேலையில் காணப்படும் போது சொல்லி நிறைய 200க்கும் மேற்பட்ட வீடியோஸும் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டூல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுருக்கு, அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ அண்ட் வந்து ஃபேஸ்புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பயோலையும் நான் இதில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துட்டு இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற இமேஜஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸில் யூஸர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ் ஷோ ஆகும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸில் இங்கே ஷோ ஆகும், நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்களும் ஆன்லைனில் ஒரு கைடன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு கம்யூனிட்டியில் இருந்து மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபியூச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டீட்டெயில் எல்லாமே தெளிவாக இது பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் இருக்குது, ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நமக்கு சப்ஜெக்டில் போவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதில் கான்செப்ட் என்னென்னா லீகலாக நாங்கள் மற்றவங்களோட வீடியோ யூஸ் பண்ணி அதே மாதிரி மற்றவங்களோட அசட்டை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் மணி மேக் பண்ண தரோம். முதலாவது நீங்கள் இதுக்கு வந்து சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணணும். அதுக்கு சோஷியல் மீடியாவோட முதலாவது வந்து நீங்கள் நான் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். த்ரெட்ஸ், 2வது யூடியூப், 3வது இன்ஸ்டாகிராம், 4வது டிக்டாக், அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்னொன்று வந்து பிண்டரஸ்ட். இது எல்லாத்துலேயுமே நாங்கள் ட்ராஃபிக் எடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் ட்ராஃபிக் எடுக்க போகிறோம். இதில் நான் எந்த ஒரு ப்ரொமோஷனும் செய்யலை, எந்த ஒரு ஜிக்ஜாக் மெத்தடும் யூஸ் பண்ணலை, எந்த ஒரு அவசரமும் நான் படலை.
ஓகே. ஆனா, எனக்கு வியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் வந்துகிட்டே இருக்குது. நான் சில டைம்ல இந்த ஸ்டாப் பண்ணதால இருக்குது அது. பட் வந்து இதுக்கு நான் சில டூல்ஸ்கள், சில விஷயங்கள் நான் யூஸ் பண்றேன். அதுவும் என்னன்னு சொல்றேன். நீங்க எதுவுமே தேவையில்ல. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் இருந்து கன்டினியூஸா இத பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அவங்க சொல்ற மாரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே. நீங்க ஜஸ்ட் வந்து அந்த கன்டென்ட் எடுத்து போஸ்ட் பண்றது தான். ஓகே. ரைட். நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போற வெப்சைட் வந்து ஓகே. இதே இதுக்கு ஈக்குவலான நிறைய வெப்சைட்கள் இப்ப மார்க்கெட்ல வந்துட்டு, நீங்க தேவையானாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னு சொன்னா நீங்க இத யூஸ் பண்ணுங்க. இதுல வந்துட்டு நீங்க உங்களுக்குன்னே ஒரு பிசினஸ் ஒண்ணு இங்கே உருவாக்கலாம். ஸோ இத யாரெல்லாம் இப்ப இந்த வீடியோ நீங்க வெரைட்டி ஆஃப் பீப்பிள் பார்ப்பீங்க. நீங்க உங்களுக்கு இப்படியான பிசினஸ் ஒண்ணு உருவாக்கணும்டா நான் சொல்ற கான்செப்ட் இருக்கு. நீங்க அதுக்கு WOPஐ யூஸ் பண்ணி கொடுங்க. ஓகே. இதுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒண்ணு இருக்குது. ஓகேயா? ஸோ நம்ம வந்து இதுக்கு டிஸ்கவர்ங்கிற ஒரு பேஜுக்கு வந்துருவோம். வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கிளிப்பிங்ங்கிறத நான் மெயினா பார்க்க போறோம். ஸோ இவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட இவ்வளவு யூசர்ஸ் வந்து எவ்ரிடே இதுல இது பண்றாங்க. எவ்ரிடே நியூ யூசர்ஸ் இது பண்றாங்க. இவ்வளவு பிசினஸ் வந்து இதுல இருக்குது. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கெப் ஒண்ணு இருக்குது. நீங்க எதையுமே யோசிக்க தேவையில்ல. ஓகே. சொல்ற கான்செப்ட்ட மட்டும் சரியா புரிஞ்சா சரி. இங்க படி வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபைட் பிசினஸ்ன்னு ஒரு சொல்லி இருக்குது. ஸோ நீங்க மேக்ஸிமம் அஃபிலியேட் பண்ணக்குள்ள நம்ம அஃபிலியேட் முதலாவது கான்செப்ட்ட பார்ப்போம். அஃபிலியேட்ல என்னன்னா, இங்க வந்து பிசினஸ் இருக்கு. இவங்க பிசினஸ் என்னன்னா, ஒரு கோர்ஸாவோ அல்லது ஒரு மந்த்லி இதாவோ இங்க பில்டப் பண்ணிருப்பாங்க. இதுல நீங்க ஒரு ஒன் டைம் பர்ச்சேசிங் மாரி இல்லாம மந்த்லி பேசிஸா சில ரெக்யர்மென்ட்க்குரிய ஒரு இது இருக்கு. மெயினா இப்ப நாங்க ஒரு கோர்ஸ உருவாக்குறதாலயோ, அல்லது நாங்க ஒரு அசெட்ட உருவாக்குறதாலயோ, இங்க என்னன்னா நாங்க ஃபேமஸ் இல்ல. ஃபேமஸ் இல்லாததால நாங்க என்ன பண்ணணும்னா, நாங்க பேசிக்ல பிகினிங்ல இருந்து தான் போகணும். ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க ஆல்ரெடி இவங்கலாம் ஹை ஃபேமஸான ஆட்கள். சோசியல் மீடியாஸ்ல இவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா ஃபேமஸ் ஆயினது. அப்ப இவங்களத நீங்க வந்து ப்ரமோட் பண்ண போக்குல, அங்க வந்து கன்வர்சேஷன் ரேட் வந்து ரொம்பவே கூட இருக்கும். அதுவும் இவங்களோட வீடியோ தான் நம்ம போடப் போறோம். இப்ப நான் இங்க போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இவங்கட இந்த ஓனர்ஸ்ட வீடியோஸ் தான் இது. இப்ப எந்த ஓன் வீடியோ ஒண்ணும் இல்ல. பாருங்க இவங்கட வீடியோஸ் தான் நான் போட்டுருக்கிறேன். பாருங்க. நீங்க எங்க எடுத்தாலுமே அவங்களோட வீடியோஸ தான் நான் ஷேர் பண்றேன். YouTubeல பாருங்க, த்ரெட்ஸ்ல பாருங்க. ஸோ எல்லாமே அவங்களோட வீடியோஸ் தான். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ குடுத்து நான் இங்க ஓப்பன் பண்ணியிருக்கேங்கிறதால, எமக்கு வந்து ஒரு இஷ்யூ ஒண்ணும் இங்க இல்ல. நம்ம குரோத் ஆகும்ங்கிற ஒரு பயம் ஒண்ணும் தேவைப்படாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, இவங்ககிட்ட நீங்க அஃபிலியேட்டா ஜாயின் பண்ணிட்டு, இவங்கள வந்து நீங்க என்ன செய்யலாம்? புரமோட் பண்ணலாம். ஓகேயா? முதலாவது. அதுக்கு நீங்க இங்க அஃபிலியேட்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, இங்க அஃபிலியேட் மார்க்கெட் பிளேஸ்ன்னு ஒண்ணு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இவங்கள கிளிக் பண்ணி பாருங்க. இவங்களோட பிசினஸ் எப்படி என்னங்கிறத நீங்க பாருங்க. அப்படி நீங்க நல்ல பிசினஸ் உங்களுக்கு இது பண்ணக்கூடியனா, நீங்க 215 பேஜ் வரைக்கும் இருக்குது. அதே மாரி ஒரு கிளிக்குக்கு கன்வர்சேஷன் வந்து 12 வீதம். பெர் கிளிக்குக்கு பே பண்ணக்கூடிய மாரி இருக்கு. இத யாராவது உங்களுக்கு கிளிக் பண்ணினா மட்டுமே $0.19. இத வந்து டூல் ஷூட் மோட். இது யாராவது கிளிக் பண்ணா பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. கிளிக் பண்ணா அவங்களுக்கு வந்து $2.5 $58. அது கன்வர்சேஷன் ரேட்னா யாராவது பர்ச்சேஸ் பண்ணா. அ இதோட கன்வர்சேஷன் நடந்தா இந்த ரேட். இத யாராவது பர்ச்சேஸ் பண்ணா இந்த ரேட். ஓகே. அஃபிலியேட் ஏர்னிங் வந்து இவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பேஜ்ல இருக்கு. நீங்க இவர்களுக்கு அஃபிலியேட் ஆகணும்ல. இதுல பிகம் அஃபிலியேட் நோடு சொன்னா, நீங்க இதுல பிகம் அஃபிலியேட் வந்துரும். வியூ அசெட் நோடு போனீங்கன்னா, இங்க வந்து இந்த இருக்கு இதான் ப்ராடக்ட். ஓகே. ஸோ இந்த லிங்க் இதான் உங்களோட லிங்க். இந்த லிங்க் எடுத்து நீங்க என்ன செய்யலாம்னா ப்ரமோட் பண்ணலாம். அதே மாரி இவங்களோட டேஷ்போர்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த சாரி அவங்களோட ஆஃபர்ல வந்து அவங்க சில டூல்ஸ் உங்களுக்கு தருவாங்க. இந்த இருக்குது. இதான் நம்முடைய ஆக்சஸ். ஸோ இவங்க சில டூல்ஸ் தருவாங்க. அந்த டூல்ஸ வந்து நீங்க வியூ ப்ராடக்ட்க்கு போயிட்டு, இந்த ப்ராடக்ட் இந்த பேஜ்ல இருந்து நீங்க எடுக்கலாம். ஓகே. இந்த பேஜ்ல அவங்களே உங்களுக்கு அந்த எக்ஸஸ் தந்திருப்பாங்க. நீங்க அத எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து லைஃப் டைம் எக்ஸஸ்க்குரியது. ஸோ நீங்க அத இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இத வச்சு நீங்க என்ன செய்யலாம்னா, கன்டென்ட்ட கிரியேட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். போஸ்ட் பண்ணிட்டு நீங்க இத என்ன செய்யலாம், அவங்க எக்ஸஸ் தரும்போது நீங்க தாராளமா இத அ அவங்களோட கமிஷன் ரேட் அவங்க சொன்ன மாரி அந்த ரேட்ல நீங்க இத எக்ஸஸ எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இத வச்சு நீங்க கன்டென்ட்ட கிரியேட் பண்ணணும். இது என்ன டைப் ஆஃப் நோடு சொல்லி பார்த்துட்டு, இப்ப எல்லா டூல்ஸும் உங்களுக்கு தெரியும். இதுவே வந்துட்டு என்ன ஏஐ வந்துட்டு எல்லாமே அத வச்சு நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய மாரி இருக்கு. நான் ப்ரமோட் பண்றது இதுல சில டூல்ஸ் இருக்கு. நம்ம அத பார்ப்போம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள்ட்ட விசிட்டர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களே நீங்க மானிடைஸ் பண்ணலாம். அப்ப முதலாவது கான்செப்ட் என்னன்னா, அஃபிலியேட்ல வந்துட்டேன். ஓகே. அஃபிலியேட்ங்கிறது என்னன்னா, நாங்க நல்ல ஃபேமஸான ஆட்களோட இத எடுத்து லிங்க் அவங்களோட ப்ராடக்ட் எடுத்து நாங்க இவங்களுக்கு ப்ரமோட் பண்றோம். ப்ரமோட் பண்ணக்குள்ள நீங்க வீடியோவா ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா, இவங்கள பத்தி ஒரு டெக்ஸ்ட் இது என்ன கன்டென்ட் டூல் சூட்ங்கிறது என்ன கன்டென்ட்னு சொல்லி பாருங்க. அந்த கன்டென்ட்ட வச்சு நீங்க என்ன செய்யுங்க, டிசைன், மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது போல இருக்குது. ஸோ இத நம்ம இது பண்ணி பார்ப்போம். நீங்க இதுல சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லி.
ஏன்னா வி பே மோர் தென் 50 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது என்ன என்ன விஷயங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இது சம்மந்தமான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும். ஒன்றுமில்லை, இந்த டூலில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் ChatGPT அது உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும் எப்படியான கண்டென்ட் கிரியேட் பண்ண. நம்ம அந்த சைட்டுக்கு போகல. ஸோ அடுத்தது வந்து கிளிப்பிங். இதுதான் நம்ம பார்க்கணும் மெயினான கான்செப்ட். இதுக்குள்ள வந்தீங்கன்னா இதில் 2 வகையான ஏர்னிங்ஸ் மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து கிளிப்பிங் வீடியோ, இன்னொன்று வந்து யூஜிசி அட். யூஜிசி அட்னு ஒரு சொன்னால் இது என்ன கான்செப்ட்னா, கிளிப்பிங்கை நம்ம அதுக்கு பிறகு பார்ப்போம். யூஜிசி அட்ல இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று இவங்க வச்சிருப்பாங்க. ஓகே, இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா என்ன அட்னு ஒன்று சொல்லி. ஸோ இவங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன செய்யல, நீங்கள் உங்களோட ஃபேஸை காட்டி அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, உங்களோட ஃபேஸை காட்டி அல்லது ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் ஃபேஸை காட்டணுமோ எப்படியோ. இப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த எங்களோட ஒரு ஏஐ டூல் ஒன்று இருக்குது. இந்த ஏஐ டூலை என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏஐ டூலை வச்சு ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த வீடியோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இவங்க சொல்கிற என்ன யூசேஜ்னு பார்த்துட்டு நீங்கள் அதை ஷூட் பண்ணிவிட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது அதை நீங்கள் எந்தெந்த பிளாட்ஃபார்மில், இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல, யூடியூப்பில், எக்ஸில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது 1000 வியூஸுக்கு உங்களுக்கு $3 வரும். 1000 வியூஸ் வந்தால் $3. இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபாலோவர்ஸோ அந்த யூடியூப்பில் வர எந்த ஒரு இதுவும் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ யூடியூப்பில் க்ரைட்டீரியா இருக்குது, இன்ஸ்டாகிராமில் க்ரைட்டீரியா இருக்குது, டிக்டாக்ல க்ரைட்டீரியா, அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா அங்கே இருக்கிற வீடியோஸ், எங்கே இருக்கிற வீடியோஸ் அடுத்தடுத்து நீங்கள் போட வேண்டியது தான். வேறு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. இவங்க சொல்கிறதுக்குரிய வீடியோஸ் இது யூஜிசியா, இதான் யூஜிசின்னு பார்த்துக்கோங்க. யூஜிசி அட்ஸுங்கிறது இந்த ஜெனி ஃபேஸ்லெஸ் யூஜிசி வீடியோஸ். ஓகே, ஸோ ஜாயின் கம்பெயின் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. ஜாயின் ஆகினாலுமே இது வந்து இன்ஸ்டாகிராமில் 1000 வியூஸுக்கு $3. இங்கே வந்து 1000 வியூஸுக்கு $3. இங்கே $500 நீங்கள் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க எப்படி எக்ஸாம்பிள்னு சொல்லி. இந்த இப்படி தான் நீங்கள் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறது தான். ஓகேயா, ரைட். இதில் நீங்கள் ஜாயின் கம்பெயின் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு நியூ பேஜுக்கு போகும். இதில் வந்து நீங்கள் வந்து இதில் சட்டு ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமாக இருக்குது. அதே மாதிரி கண்டென்ட் ரிவார்டு. ஸோ இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வீடியோவை சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி, அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்வாங்க, அதுக்குரிய மணியை பே பண்ணுவாங்க. ஓகே, முதலாவது. இன்னொன்று வந்து என்னென்னா நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இவங்க தந்திருக்கிற வீடியோஸை அப்படியே எடுத்து இங்கே போடுங்க. இவங்க தந்திருக்கிற வீடியோவை நீங்கள் அப்படியே எடுத்து இங்கே போடுறது தான். ஸோ இது என்ன நடக்கும்னா இங்கே இவங்க சொல்லுவாங்க இந்த இருக்கு இவ்வளோ வியூஸ் இங்கே வியூஸ் அவருக்கு போயிட்டே இருக்குது. இங்கே 1000 வியூஸுக்கு $1.5, மேக்ஸிமம் $300 தான் ஏர்ன் பண்ணலாம். இங்கே 1000 வியூஸுக்கு $300. ஓகே, ரைட். இது கைட்லைன்ஸ் இருக்குது, கண்டென்ட் இருக்குது. ஓகே, கண்டென்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இருக்கு இவர் கண்டென்ட் என்ன இன்ஸ்டாகிராமுக்குரிய அதை போட்காஸ்ட் இதெல்லாம் தருவார். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம். இப்போ லாங் வீடியோ தந்தாங்கன்னு ஒரு சொன்னீங்க பாருங்கள். இவர் வந்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வீடியோ தந்திருக்காரு பாருங்கள். இங்கே பாருங்கள் அவ்வளோ வீடியோ தந்திருக்கிறாரு. ஓகே, இவ்வளவு வீடியோ நீங்கள் சும்மா எடுத்து நீங்கள் இங்கே எடுத்து அங்கே போடுறது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே போடுற. அப்போ போட்டுட்டு நீங்கள் அந்த வீடியோ எடுத்து இவருக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதில் நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா கம்பெனியில் ஜாயின் ஆகிடுவீங்க. ஜாயின் ஆகிடணும். இதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே, நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இவங்களுக்கு சட்டில் வந்து இவங்களுக்கு சாட் பண்ணலாம். அப்போ நான் ஜாயின் கொடுக்குறேன்னு ஜாயின் கொடுத்தோன்னே இதில் இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. நான் அதை நான் பிறகு சொல்கிறேன். பட் வந்து நீங்கள் சட்டில் வந்து இவருக்கு வந்து நீங்கள் இந்த உங்களோட இது அதாவது கிரியேஷனை வந்து இவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் வீடியோவை இது பண்ணால் சரி. இதில் அவர் வந்து என்ன செய்வார், சில போனஸஸ் கிவ் அவேஸ்ன்னு தருவார். நீங்கள் நல்லா கிரியேட் பண்ணிட்டு நல்லா இது பண்ணுறீங்கன்னு ஒரு சொன்னால் இது பண்ணுவார். ஓகே, ஹை குவாலிட்டி டு பி எலிஜிபிள் த போனஸ் யூ மஸ்ட் சப்மிட் த எண்ட் ஆஃப் த ஃப்ரைடே யூ சப்மிட் அட்லீஸ்ட் 10,000 வியூஸ் வந்துருக்கணுமா. 10,000 வியூஸ் வந்தால் உங்களுக்கு போனஸ் தருவாங்களா $20. ஓகே, இது வந்து நீங்கள் கிளிக் சப்மிட்டை கொடுத்து நீங்கள் அங்கே பாருங்கள் ஐஃபோன் கிவ் அவே தருவாராம். அதே மாதிரி $100 பவுண்ட்ரி அலர்ட் தருவாராம். இப்போ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் வந்து இதுக்கு சப்மிட் கொடுத்துட்டு இதில் உங்களோட சப்மிட் உங்களுடைய வீடியோ லிங்கை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது தான். ஓகேயா, ஸோ இப்படியான கன்செப்ட் தான். இப்படி நீங்கள் எக்கச்சக்கமான கிளிப்பிங் வீடியோஸ் கன்செப்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அவங்களோட வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, ரைட். இப்போ இதை நம்ம எங்கெங்கே போஸ்ட் பண்ணோம் இவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம், டிக்டாக்ல போஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில், எக்ஸில். ஓகே, ரைட். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள் நான் எதுவுமே சில நான் திரும்ப சொல்லுவேன், சும்மா வியூஸ் போயிட்டே இருக்கும். இதில் நான் எப்போ லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணேன்னு பாருங்கள். இங்கே வியூஸ் வந்து அது சும்மா அது டிக்டாக்ல அப்படி நீங்கள் எதுவும் பண்ண தேவை. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஷெடியூல் டைம் ஒன்று இருக்குது. அந்த டைம் வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து
மெட்ரிகூல்னு ஒரு டூல். ஓகே, மெட்ரிகூல். ஓகே, ஸோ இந்த டூல்ல என்ன செய்யுதுன்னா, நம்ம வந்து இங்க நம்ம நிறைய விஷயம் இருக்கு. நான் அதை என்னன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட்டுக்கு அனலிட்டிக் வந்துட்டு பாருங்க. இங்க வந்து எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கு ஒவ்வொன்றிலயும், எப்படி இம்ப்ரெஷன் ஆகுது, எவ்வளவு வியூஸ் போகுது, இது பாருங்க. டிக்டாக்ல எவ்வளவு, யூடியூப்ல எவ்வளவு, த்ரெட்ஸ்ல எவ்வளவு, இந்த ரிவ்யூஸ், இந்த இம்ப்ரெஷன் எப்படி போகுது, இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி எனக்கு வருதுங்கிறது இதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் போஸ்ட் லிஸ்ட் இதில் சொல்லுவாங்க. நான் தனித்தனியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வந்து நான் ஓகே, ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குதா? அதே மாதிரி ஹேஷ்டேக். இதில் என்ன ஹேஷ்டேக் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, எக்ஸலன்ட்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எங்கேயுமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை தாராளமாக இதில் செக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இருக்கு பிளானிங். பிளானிங்கிறது என்னன்னா, அதே மாதிரி ஸ்மார்ட் டூலும் இருக்கு. பிளானிங்னா என்னன்னா, இதில் பாருங்க எந்தெந்த டைமுக்கு உங்களோட யூசர்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கிறாங்கிறது இதில் சொல்லு. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை காட்டுறேன். எந்தெந்த டைமுக்கும் யூசர்ஸ் இதில் நல்லா என்கேஜ் ஆயிருக்காரோ அந்த டைமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் டிக்டாக்ல பெஸ்ட் டைம் எதுலேருந்து இதில் சொல்லுது. அதே மாதிரி இதில் யூடியூப்ல பெஸ்ட் டைம் எதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் உங்களோட யூசர்ஸ்ட்டு பெஸ்ட் டைம். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னா கிரியேட் பிளான் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரே டைமில் போஸ்ட் பண்ணலாம். ஷெட்யூல் பண்ணி வைக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு எவ்வளோ நாளைக்கு ஷெட்யூல் பண்ணலாம்னா, இங்கே பாருங்களா, இன்னைக்கு ஒரு மாதம் நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டே போலாம். இங்க பாருங்க, நீங்க அன்லிமிட்டடா ஷெட்யூல் பண்ணலாம். நீங்க 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு இருந்தே நீங்க எல்லா போஸ்ட்டையும் ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா சரி. இங்க பாருங்க, நம்ம டைப் பண்ணிட்டு இங்க வந்து லிங்க் ஆட் பண்ணலாம். ஓகே, லிங்க் ஜெனரேட் பண்ணி லிங்க் ஆட் பண்ணலாம். இங்க இமேஜ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸ், ஸ்டாக் வீடியோஸ் ஆட் பண்ணலாம். நீங்க உங்களோட வீடியோ ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட வீடியோ இருக்குன்னா நமக்கு வீடியோ உங்களோட வீடியோ தானே போடணும். ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணலாம். இதுல லிங்க் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இப்படி நிறைய கான்செப்ட் எமோஜி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க எல்லாத்துக்கும் பொதுவாக நீங்கள் டிக்டாக்குக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ அதே மாதிரி என்ன கன்செப்டாக ஷேர் பண்ண போறீங்களா, ஷார்ட்டாக ஷேர் பண்ண போறீங்களா, அல்லது வீடியோவாக ஷேர் பண்ண போறீங்களா, இல்லை நீங்கள் வேறு எதையாவது இதில் கனெக்ட் பண்ண போறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக ஃபேஸ்புக்கில் இதில் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. நீங்கள் அதையும் ஒருத்தரம் பார்த்துக்கொள்ளுங்க. வெப்சைட்டு போனீங்கன்னா இது உங்களுக்கு எல்லாமே விளங்கும். ஓகே, எக்ஸப்ட் ஸோ இது ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா இதில் கனெக்ஷன் ஒரு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸை கனெக்ட் பண்ணலாம். பெய்டு ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது. இதில் டிக்டாக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் இதுவும் வேலை செய்யும். ஓகே, அதே மாதிரி மெட்டா ஆட்ஸும் வேலை செய்யும். ஓகே ரைட். அதே மாதிரி நீங்கள் அஃபிலியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணுங்கள் லிங்க் லிங்க். ஸோ இந்த லிங்க்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ராடக்ட் லிங்கை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். அது எப்படி வரும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இந்த இருக்குது இன்ஸ்டாகிராம் பயோக்கு போயிட்டு இந்த ஒரு லிங்க் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டேன்னா ஓகே, இதே அஃபிலியேட்டும் பண்ணுங்க. வீடியோ வியூஸ் வேரியா போகும், அஃபிலியேட் லிங்க் வேரியா போகும். இதில் பாருங்க $1,000 த்ரெட்ஸ் மணி மேக்கிங், நோ இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி 100 பில் ஒரே டைமில் நான் 4 ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதை வந்து நீங்கள் லிங்க் இதுவும் 100% ஃப்ரீ தான். இதில் வியூஸ் பாருங்கள் 136 வியூஸ், கிளிக்ஸ் 41 கிளிக்ஸ், 2 கிளிக்ஸ். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அந்த அந்த கான்செப்ட் உள்ள இது பண்ணுங்கள். நீங்கள் இங்கே ஷாப் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஷாப் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ராடக்டாக வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஓகே, உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இதில் தாராளமாக ஆட் கொடுத்துட்டு இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை இதில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் யாராவது இங்கே ஓகே யாராவது இங்கே வந்து உங்கள்கிட்ட ஃபோன் வந்து நீங்கள் ப்ராடக்டையோ அல்லது லிங்க்கோ இதில் இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதோட அட் ஆகும். அந்த ப்ராடக்ட்டையும் இவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இது லிங்க்ஸ், இது ஷாப். ஓகே, ஷாப் மாதிரி இருக்குமா இது? ஓகேயா? ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையானவங்களை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொன்னதில் எல்லாமே ஃப்ரீ தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு இது ஒன்று வரும். நான் அதை பிறகு சொல்லியிருந்தேன். ஒருவேளை எனக்கு இது பிறகு இது சம்பந்தமான வீடியோஸ் நம்ம போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த டைமில் நான் இது பண்ணுவேன். சில கிளிப்பிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு இவங்க உங்கள்கிட்ட ஃபீஸ் கேட்பாங்க. நீங்கள் இந்த கிளிப்பிங்கில் ஜாயின் பண்ணுறது ஃபீஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் அது நல்ல ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அதில் காம்படிஷன் நிறைய குறை இருக்கும். அதே மாதிரி நல்ல இதாகவும் இருக்கும். அதனால் தேவையானவர்கள் அதையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் பே பண்ணாமலே நம்ம இது யூஜிசி பே பண்ணாமலே நிறைய இது வந்து இருக்குது, கிளிப்பிங்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீ தான், எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் பிக்காக மணி மேக் பண்ணணும், பிக்ஸிவ் இன்கம் ஒன்று ஜெனரேட் பண்ணால் கட்டாயமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸில் மணி மேக் பண்ணணும், ஒரு கைடன்ஸ் ஒன்று இருந்தால் கட்டாயமாக வெல்ஃபியூச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கே நிறைய இன்சூரன்ஸ் லேர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கோம். அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில்